உங்ககிட்ட சண்டை போட்டு தனியாக போய் சரக்கு அடிச்சது தப்பாக போச்சு. ஓரா தூக்கி விட்டுருச்சு. சரி, யாருக்குன்னு தெரியாமல் ரூமு போயிட்டா போதும். பெட்டில் படுத்து தூங்கிடலாம். என்ன பாதையெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போகுது. மாமா மாமா எங்க மாமா? என்னடி எங்க? நான் உங்ககிட்ட போகும்போது என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? பொம்மை வாங்கிட்டு வர சொன்னேன்ல. டைம் இல்லை. உங்களுக்கு குடிக்க டைம் இருக்கு, ஆனா பொம்மை வாங்க டைம் இல்ல. ஆமாண்டி, இல்லை. இப்போ அது என்ன பண்ணணும்? பெரிய இவ நீ சொன்னா நாங்க அப்படியே பண்ணணுமா? வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே மாமா? வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? என்னோட சின்ன சந்தோஷத்துக்காக ஒரு பொம்மை தானே கேட்டேன். அது கூட உங்களுக்கு வாங்கி தர மனசு இல்லைல்ல? ஏய், அது ஏன் நீ மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிற? பார், இப்ப நீ பொம்மை கேப்ப, அப்புறம் நீ குழந்தை கேப்ப. எல்லாத்துக்கும் மண்டையா ஆடிட்டு நீ எழுத்து எழுப்புலாம் கேன மாதிரி வந்து நிப்பான்னு நினைச்சிய? நான் வெறும் பொம்மை தானே மாமா கேட்டேன். ஏய், அதெல்லாம் உனக்கு வாங்கி தர முடியாதுடி. நீ கேட்கறதெல்லாம் நான் பண்ண இந்த வீட்டில் நீ நிரந்தரமா இருந்துருவ. அங்க சுத்தி இங்க சுத்தி நீ எங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அதெல்லாம் இந்த இனி என்கிட்ட நடக்காது. இன்னும் ஒரே மாசம்தான் நீ இந்த வீட்டை விட்டு போக போற. அது நீ மனசுல வச்சுக்கோ. என்கிட்ட நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தெல்லாம் மறந்துட்டல்ல? நீ மறக்கலாம், ஆனா இந்த இனிய மறக்க மாட்டான். நான் தெளிவா இருந்தாலும் போதையில இருந்தாலும் அந்த விஷயத்துல தெளிவா இருப்பேன். சரி மாமா, நான் இந்த வீட்டை விட்டு போறவதான் இல்லைன்னு சொல்லல. போற வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டீங்களா? முடியாதுரே, நான் படுகணும். எவ்வளவு ஆசையா இருந்தேன், கடைசியில என்னை ஏமாத்திட்டாரு.
அவரால வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொன்னா மாமா என்ன பண்ணிருக்கணும்? இல்ல ராசாத்தி, நான் வாங்கிட்டு வரல, நீ வேற யார்கிட்டயாவது சொல்லு, இல்ல நீயாவது வாங்கிக்கோன்னு சொல்லணும். ஆனா அவர் அப்படி சொல்லாம வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப கேட்டா வாங்கிட்டு வர முடியாது, நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறாரு. இப்படி கேட்டா நம்மளால என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அழதான் முடியும். மணி 12 ஆகுது. இந்த நேரத்துல இங்க வந்து தனியா என்ன பண்ணிட்டு இருக்கா? ராசாத்தி, அத்தை, என்னடி ஆச்சு? இந்த நேரத்துல வந்து இங்க நின்னுட்டு இருக்க? மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதான். அப்படி என்னடி உனக்கு கஷ்டம்? நேத்தெல்லாம் நல்லா சந்தோஷமா தானே இருந்த, இப்ப திடீர்னு என்ன வந்துச்சு? ஏன், இனியும் ஏதாவது சொன்னானா? ஆசைப்பட்டு உன்னை கேட்டேன் அத்தை, அவர் அதை எனக்கு வாங்கி தரல. அப்படி என்ன கேட்ட? பொம்மை அத்தை. என்ன கேட்ட? பொம்மை கேட்டேன், அதை வாங்கிட்டு வந்து தரவே இல்ல. போடி, நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சா நீ பொம்மையா கேட்ட? நான் ரொம்ப ஆசையா கேட்டேன் அத்தை. ஐயோ, என் அறிவு கொழுந்தே, உனக்கு இப்ப பொம்மை தான் பிரச்சனையா? ஆமா அத்தை, பொம்மையை நீங்க வாங்கி தரீங்களா? எதுக்கு வாங்கிக்கிட்டு? பின்ன எப்படி அத்தை? இனி என் சின்ன வயசுல விளையாடின பொம்மையெல்லாம் நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இரு, அத நான் எடுத்துட்டு வரேன். இந்தா புடி, தூசி எல்லாம் இருக்கும், தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்க. சரிங்க அத்தை. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் அத்தை. சரி, எப்பயாவது போய் நிம்மதியா தூங்கு. சரிங்க அத்தை. நல்ல பொண்ணு. மாமா, நீங்க எனக்கு பொம்மை வாங்கி தரலனா என்ன, என்கிட்ட எவ்வளவு பொம்மை இருக்கு பாத்தீங்களா? இத வச்சு நான் விளையாட போறேனே. நான் போய் விளையாடிட்டு வரேன் மாமா. நான் மட்டும் எப்படி தனியா விளையாடுவேன்? ம்? ஐயோ, எவ்வளவு பொம்மை இருக்கு! இதெல்லாம் வச்சு விளையாடி இருக்கீங்கல்ல நீங்க. ஆமா, இதெல்லாம் வச்சு நாம மட்டும் எப்படி தனியா விளையாடுறது? ம்? என்ன பண்ணலாம்? மாமாவை எழுப்பி பாப்போமா? ம்? மாமா, கால்ல உதைக்கிறீங்களா? மாமா, மாமா. என்ன பண்ணலாம் இப்போ?
நிஜமாவே குழந்தை மாதிரி இருக்காரு. மாமா இந்த பொம்மைங்கெல்லாம் வச்சு சின்ன வயசுல எப்படி விளையாடி இருப்பாரு? என்ன இனியன், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த பொம்மையை பிடிங்க. என்ன வேண்டாமா? இந்த பொம்மையை பிடிங்க. இனியன், இந்த அனியன் இந்த பொம்மையை பிடி. என்ன இந்த பொம்மையை பிடி. ஐயோ இனியா, எதுக்கு அழற? அழக்கூடாது இனியா, சொல்றேன்ல. ஐயோ அழாதீங்க செல்லம். ஐயோ என்ன வேணும்? இனியா அழுகை நிப்பாட்டு. ஏய் நிப்பாட்டுன்னு சொல்றேன்ல. ஓ ஓ ஓ ஓ அண்ணுடா அண்ணுடா அண்ணுடா. ஏன் அழுறீங்க? இங்க பாரு, இங்க பாரு. இது பாரு. ஏ அழாதடா, அழாத அழாத. ஓ ஓ ஓ ஓ அழாத அழாத. ஓ ஓ ஓ. ஐயோ மாமா, மாமா இப்படிதான் அழுதுருப்பீங்கல்ல? என் மாமா நல்லவர் தான். ஆனா என்ன, அடிக்கடி திட்டுவாரு, அடிப்பாரு. எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாரு. பாசமா இருந்தா ரொம்ப பாசமா இருப்பாரு. திட்ட ஆரம்பிச்சா ரொம்ப திட்டுவாரு. ஆனா மாமா குடிச்சாதான் நம்ம கிட்ட ரொம்ப பாசமா நடந்துப்பாரு. ஆனா இன்னைக்கு வந்த உடனே அமைதியா படுத்துக்கிட்டாரு. ஏன் மாமா? மாமா கேக்குறேன்ல, சொல்லுங்க மாமா. கேக்குறேன்ல மாமா, சொல்ல மாட்டீங்களா? ஓ தட்டி விடுறீங்களா? தட்டி விட்டாதான் நான் இன்னும் நல்லா புடிச்சு கிள்ளுவேன். மாமாவுக்கு தாடி நல்லா இருக்குல்ல? அத்தை, அத்தை, டீ போட்டு கொண்டு வந்துட்டியா? மாமா என்ன இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துட்டியா? ஆமா அத்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஏய் என்னடா ஆச்சு? இடுப்பு ஒரு மாதிரி புடிச்சுக்கிச்சுப்பா. ரொம்ப டயர்டா இருக்கு.
என்ன இனியா, என்ன கண்ண ஒரு பக்கம் செவந்திருக்கு? அப்படியே பெரியப்பா. ஆமாண்டா, யாரோ கிள்ன மாதிரி இருக்கே. நான் வெளியே தூங்கினா தூக்கிட்டு வந்து உள்ள போட்டு படுத்திருக்கா. அதுவும் போக இப்ப தூங்கும்போது கன்னத்தை பிடிச்சி கிள்ளி விளையாடி இருக்கா. என்னாச்சு இனியா? ஒண்ணும் இல்ல பெரியப்பா. தம்பி, பேப்பர் வந்திருக்குமா? வந்திருக்கண்ணே, வாங்க பாப்போம். ஏதோ நடந்திருக்கு. ராசாத்தி, என்ன அத்தை? நீ கோயிலுக்கு போய் தொட்டில் கட்டி வை. அப்பதான் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்னத்த ரகசியம்? இல்ல, நேத்துல இருந்து 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க, அதான் கேட்டேன். கோவிலுக்கு போ சொன்னேன். ஓ, அப்போ கோயிலுக்கு போறியா ராசாத்தி? ஆமா. அப்போ நானும் வரேன். நீ எதுக்கு போற? கோயிலுக்கு தானே போறேன்னு சொன்னா. நீ எல்லாம் போ வேணாம், அவ மட்டும் போகட்டும். அவ வேற ஒரு வேலையா போறா. ராசாத்தி, நீ மட்டும் போயிட்டு வா. சரிங்க அத்தை. கண்மணி, டீ எடுத்துக்கோ. இவ்வளவு மட்டும் தனியா அனுப்பி வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன காரியம்? அப்போ இதுல ஏதோ இருக்கு, விடக்கூடாது. என்னன்னு கண்டுபிடிக்க.